மனிதன் வாழும் மொத்த வாழ்க்கைக்கு உண்டான நோக்கம் என்ன அப்படின்னா, அவனுக்கே தெரியாம ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எது அவனுக்கு நடக்குதுன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். இத அலசி ஆராய்ச்சி பண்ணி வெற்றி கண்டு உண்மை கண்டவன் தான் சித்தன். என்ன கண்டுபிடிச்சான்? மனுஷன் ஏன் பொறந்து எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கான்ற அந்த ஆழமான அர்த்தத்தை சித்தன் உணர்ந்து விட்டான். மனித பிறப்பு இறைவன் அடையிறதுக்கு அது ஒரு பக்கம் விடுங்க, அது அப்புறம் போவோம். முதல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிறத சராசரி மனித வாழ்க்கையை பார்ப்போம். நான் எது செய்தாலும் அந்த செயலானது எனக்கு இன்ப நிலையை கொடுக்க வேண்டும். அது எனக்கு இன்ப நிலையை கொடுக்கவில்லை என்றால் அதை நான் செய்ய மாட்டேன். இப்படித்தானே இருக்கும் எல்லாருமே. அதான உண்மை. எனக்கு ஆன்மீக சுகமா இருக்கு, அதனால ஆன்மீகத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் பிடிக்குது, அதனால மேக்ஸ் டீச்சர் கிளாஸுக்கு போறேன். எனக்கு சயின்ஸ் டீச்சரை பிடிக்காது, ஏன்னா வந்ததுல இருந்தே அது நெகட்டிவாவே பேசும், அதனால சயின்ஸ் டீச்சர் கிளாஸுக்கு நான் போக மாட்டேன். தோணுதா தோணலையா? ஏதோ ஒரு டீச்சர். எனக்கு எங்க அப்பா வந்தா தான் நான் எங்க அப்பா முன்னாடி உட்காந்து டான்ஸ் ஆடுவேன், சாப்பிடுவேன், விளையாடுவேன். ஏன்னா எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறா, அதனால எங்க அம்மாவை எனக்கு பிடிக்காது. எனக்கு யாரை பிடிக்கும்? எங்க அப்பாவை தான் பிடிக்கும். ஏன்? எங்க அப்பாவோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு சுகமா இருக்கு. அப்படித்தானே? ஒரு சில பேர் எப்படி சொல்றீங்க, எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, எங்க அம்மா தான் என்னைய சூப்பரா பாத்துக்கிறாங்க, எங்க அம்மா தான் என்னைய பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஏன்னா அம்மா எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் கேர் எடுத்து என்ன சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. எப்படி பாத்துக்கிறாங்க? சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. அதனால அது எனக்கு சுகமா இருக்கு. அந்த சுகமா இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால எனக்கு அப்பாவை பிடிக்காது, அம்மாவை தான் பிடிக்குது. அப்போ நல்லா பாருங்க, குழந்தையில இருந்து குமரன்ல இருந்து, குமரன்னா யார்? அடல்ட்ஸ் சொல்றேன். குழந்தையில இருந்து அடல்ட்ல இருந்து தாத்தா பாட்டியில இருந்து நாளைக்கு சாக போற தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் என்ன வேணும்? சுகம் வேண்டும். ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியாது, அந்த சுகம் என்பது எதுல கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுலயும் கிடைக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க சோகம் எனக்கு அதுல கிடைச்சிரும், இதுல கிடைச்சிரும். செக்ஸ் வச்சுக்கிட்டா சூப்பரா இருக்கே தம்பி, அப்படியா இருக்குது? அப்படின்னா திருப்தி அடைஞ்சிருக்கணுமே, ஏன் திருப்தி அடையல? அதுல நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையான இன்பம் என்பது உயிரை கொடுக்குமா, உயிரை எடுக்குமா? ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது ஹெல்த்தியான சுகமா இருந்தா எனக்கு அது என்ன பண்ணணும்? என்ன வாழ வைக்கணும் தானே. இப்ப நான் ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சுகம் நல்ல சுகமாக இருந்தால் அது என்ன பண்ணணும்? என்னை நல்லா வாழ வைக்கணும், எனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, என் உயிர் சக்தியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்னை அது மேன்மை நிலைக்கு கொண்டு போக வேண்டும். அதுதானே உண்மையான சுகமா இருக்க முடியும். எஸ் ஆர் நோ? இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில சுகம்னு பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்ப்போமா? அது மேன்மைப்படுத்துதா தாழ்மைப்படுத்துதான்னு பாத்துருவோமா? கார் வாங்குறீங்க, அப்போதைக்கு சுகமா இருக்கிற மாதிரி இருக்க, தொட்டு நக்குறீங்க அந்த டேஸ்ட், அவ்வளவுதான். ஆனா முழு சுகத்தை அது கொடுப்பது கிடையாது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? எப்படி 6 மாசத்துல அடுத்த கார் வேணும்னு ஓடுறீங்களே. சரி, அந்த சுகம் எனக்கு எப்படிப்பா என்னோட உடம்புக்கு தீங்கு ஏற்படுத்துது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப அந்த கார் வாங்கும் போது நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த கார் வாங்கும் போது லோன் போட்டு வாங்குறீங்க, இல்ல ஃபுல்லி பெய்டு கேஷ்ல வாங்குறீங்க. வாங்கி முடிச்ச உடனே அந்த கார்ல எவனாவது ஏதாவது முட்டை வச்சுட்டான், கீரல் போட்டான்னா சுகமா இருக்கா, கஷ்டமா இருக்கா? சுகமா இருக்கா? அப்புறம் எப்படிங்க இது? என்னங்க எந்த விதத்துலங்க நியாயம்? அப்ப கார் எப்படிங்க சுகம் கொடுக்குதுன்னு சொல்றீங்க? சரி தம்பி, யாருமே கீரல் போடலன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எவனும் கீரல் போட்டக்கூடாது, எவனும் திருடிட்டு போயிடக்கூடாது, எவனும் முட்டை வச்சிடக்கூடாதுன்ற பதட்டத்திலேயே போறீங்களா? அப்ப உயிராற்றல் அதிகமாகுதா, உயிராற்றல் வேஸ்ட் ஆகுதா? பதட்டம் படபடப்புல இருக்கும்போது உங்க உயிர் சக்தி அதிகமாகுமா, கம்மியாகுமா? கம்மியாகும். சரி, ஆசையா
பல லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்குனீங்க. இப்ப நான் கார் வாங்க வேணாம்னு சொல்லல, புரிஞ்சு, கார்லாம் வாங்கிக்கங்க, என்னென்னமோ பண்ணிக்கங்க. அதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எல்லா வேலையும் பண்ணணும். நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, ஆனா அதுல என்ன உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. இதைத்தான் நான் சொல்றேன், புரியுதா? அப்பதான் நீங்க பிக்ஸ் பண்ண முடியும். நீங்க எது உங்களுக்கு தேவை, எது தேவையில்லைன்றதை நீங்க பிக்ஸ் பண்ணி வெளியே வர முடியும். கார் வாங்கினேன், கார் வாங்கும் போது சுகமா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அந்த சுகம் என்பது எனக்கு நிலைக்கவில்லை, எனக்கு நீடிக்கவில்லை. அந்த கார் என்பது எனக்கு வலியை ஏற்படுத்தியது. எஸ் ஆர் நோ? அந்த வலி வேதனை எப்ப அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, காரை பாதுகாக்கணும் போது அதிகமாகுது, காரை எவனும் முட்டை வைக்க கூடாதுன்னும் போது அதிகமாகுது, காருக்கு இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் என்ன எப்படி கட்டுறதுன்னும் போது அதிகமாகுது, போதா குறைக்கு இந்த கார் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அடுத்த காருக்கு போகணும் போதும் அதிகமாகுது. அப்போ கார் வாங்கினாலும் நிம்மதி இல்லை. வீடு கட்டிட்டா நிம்மதி இருக்கா? வீடு கட்டிட்டா லோன் கட்டணும், அடுத்த நிம்மதி போகுது. ஸோ ஃபுல்லி பெய்டுல வாங்கினா அடுத்து அந்த வீட்டை மறுசீரமைப்பு பண்ணணும், சேஃப்டி பண்ணணும், செக்யூரிட்டி பண்ணணும். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாலும் போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியில போகணும்னு நினைக்கும் போது வீடு கட்டினாலும் நிம்மதி என்பது இல்லை. செக்ஸ் வச்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கா? அப்போதைக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா மறுபடியும் அதை ரெகுலரா நான் செக்ஸ் வச்சுக்கணும்ன்ற ஆசையை தூண்டும் போது என்ன ஆகுது? அடிக்கடி செக்ஸ் வச்சுக்கும் போது, நான் சொல்றது அளவுக்கு அதிகமான செக்ஸ் வச்சுக்கும் போது விந்து சக்தி விரயமாகி, ஸ்ரோனித சக்தி விரயமாகி, உடம்பில் உள்ள நாடி நரம்புகள் எல்லாம் பலத்தை இழக்கிறது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ இந்த உலகம் சார்ந்த இப்ப எந்த பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. ஆசையா படிச்சீங்க, அந்த படிப்பு மூலியமா சரியான வேலை கிடைக்காது. படிச்சு டிகிரி வாங்கும் போது அந்த சந்தோஷம் இருக்கும், வேலை கிடைக்காம போறப்ப எங்க போகுது அந்த சந்தோஷம்? சரி, அப்படியே பிடிச்ச வேலை பாக்குறீங்க, பிடிச்ச வேலை பார்க்கும்போது நினைச்ச மாதிரி சம்பளம் கிடைக்காது, எங்க போச்சு உங்க சந்தோஷம்? எங்க போச்சு? சரி, பிடிச்ச வேலை கிடைச்சு பிடிச்ச மாதிரி சம்பளமும் கிடைக்குது, மேனேஜர் சரியில்லை, எங்க போச்சு உங்க சந்தோஷம்? சரி, மேனேஜர் சந்தோஷமா இருக்கிறார், எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, வேலை பார்க்க ஒரு பக்கம் பேக் பெயின் எடுக்க ஆரம்பிக்குது, முதுகு வலி வர ஆரம்பிக்குது, ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறதுனால. எங்க போச்சு உங்க சந்தோஷம்? இப்ப என்னதான்டா சொல்ல வர? ஒன்னதான் சொல்ல வரேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல தோன்றும், ஆனால் சந்தோஷத்தை கொடுக்காது, ஏமாத்துதுன்னு அர்த்தம். உங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவீங்கல்ல, வாயத்தொரன்னு சாப்பாடு ஊட்டுற மாதிரி போய் டக்குன்னு மருந்து ஊத்தி விட்டுறீங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த உலகம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சந்தோஷம் கொடுப்பது போல தெரியக்கூடிய பொருட்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு வருத்தத்தையும் வேதனையையும் கஷ்டத்தையும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நடக்காத மித்தெல்லாம் சொல்ல, இதைத்தான் டெய்லி உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். புரியுதா புரியலையா நான் சொல்றது? இப்ப என்ன பண்ணணும்னா உண்மையான சந்தோஷம் என்னன்னு பார்க்கணும். சரி, உண்மையான சந்தோஷம் எது அப்படின்றத பார்த்து டிராவல் பண்ணும்போது இந்த வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு இல்லாமல் போகும், வெறுப்பு அதிகமாகும், கடுப்பு அதிகமாகும். என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லை, நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். நமக்குண்டான காலம் வந்து முடிகிற வரைக்கும் உங்க வீட்டுல இருந்துகிட்டே உங்களுக்கு என்ன கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ, உங்களுக்கு வேலை என்ன கொடுத்துருக்காங்களோ, உங்களுக்கு உண்டான பொறுப்பு என்னவோ அதை நாம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். புரிஞ்சுதான் நான் சொன்னது? எனக்கு ஞானம் வந்துருச்சுன்றதுக்காக நாளைக்கே போய் நீங்க என்ன ப்ளூட்டோன்ற கிரகத்திலேயே போய் வாழ போறீங்க? இல்ல நெப்டியூன்ல போய் வாழ போறீங்களா? ஞானம் அடைந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதை தவிர நமக்கு வேறு வழி என்பது கிடையாது. கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சா?